Hi, hello everyone, welcome back to VINA Studies. இந்த வீடியோவில் நம்ம deducing relation among the physical quantities பார்க்க போகிறோம். அதாவது செக்ஷன் 1.6.2, அதாவது நம்ம CBSE கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா 1.6.2 இருக்கும், அதான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 1.6.1, அதாவது டைமென்ஷனல் அனாலிசிஸோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்ததில் ஃபஸ்ட்டு செக்கிங் த டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட் வீடியோ அதை பார்த்துட்டோம். இப்போ இந்த செகண்ட் வீடியோவை பார்க்க போகிறோம். சரி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா, நான் அதில் CBSE கிளாஸ் 11 அண்ட் 12 ஃபிசிக்ஸ் நடத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி தமிழ்நாடு சிலபஸோட கிளாஸ் 11 அண்ட் 12 ஃபிசிக்ஸும் நடத்திட்டு இருக்கேன். கூடவே நான் நீட்டோட வீடியோவும் போட போகிறேன். ஓகே, ஸோ இதை தான் நீங்கள் இந்த வீடியோஸ் இந்த யூடியூப் சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, இப்போ டேரெக்டாக இந்த வீடியோக்கு வருவோம். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த வீடியோக்கு வரும்போது நான் எப்பயும் போல் இந்த புக்கில் லைன் பை லைனாக படிக்கிறது பதிலாக டேரெக்டாக ஒரு டைம் நான் ரஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் புக்கை படிக்க வேண்டியதான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு. சரி, ஃபஸ்ட் எடுத்தோடனே முதல்ல டைமென்ஷன் அனாலிசிஸோட அப்ளிகேஷனில் அப்ளிகேஷன் என்னன்னா, ஒரு ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். ஓகேவா, அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் முதல்ல என்னென்னா, லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. அதாவது மெயினாக டைமென்ஷன்ஸ் பற்றின சாப்டர்லேருந்து பார்க்கணும், அந்த டாப்பிக்லேருந்து பார்த்தா தான் இதெல்லாம் புரியும். இல்லைனா டேரெக்டாக அது படித்தா புரியாது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா ஓகே, இல்லை எனக்கு புரியலை அப்படின்னா அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நான் அதனுடைய பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்போது நம்ம புக்கில் வந்து ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, நான் என்னென்னு படிச்சிடறேன், எக்ஸாம்பிள் படிச்சிடறேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேங்க பார்ப்போம். சரி, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்கிறேன்னா, கன்சிடர் ஏ சிம்பிள் பெண்டுலம். ஓகே, ஒரு சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்க சொல்கிறேன். ஹேவிங் எ பாப் அட்டாச் டு த ஸ்ட்ரிங். ஸோ இப்போ வரைஞ்சி காமிச்சிட்டா அது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் பெண்டுலம்னு எடுத்துக்கிறேன். ஸோ சிம்பிள் பெண்டுலமில் என்ன இருக்குன்னா, ஒரு பாப் கட்டி தொங்கிட்டுருப்பாங்க. ஸோ இது வந்து இப்படி இருக்குமா, ஜென்ரலாக அந்த பாப் எப்படி இருக்குன்னா, இங்கே இதான் ஈக்குலிபிரியம், மீன் ஈக்குலிபிரியம் பொசிஷன். இதுதான் சரிங்க, இதுதான் மீன் ஈக்குலிபிரியம் பொசிஷன், இந்த பொசிஷன். ஆனால் நான் அங்கே வைக்காமல் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த பாபை கொஞ்சம் இப்படி வச்சுட்டு இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுவேன். ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகுனா, இந்த சென்டர் பாயிண்ட் அந்த ஈக்குலிபிரியம் பொசிஷன்லேயே போயிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த எண்டுக்கு போயிட்டு இங்கே பாப் போயிட்டு அப்புறம் திரும்பி வரும், ஸோ இப்படி தான் அதனுடைய மோஷன் இருக்கும். அதாவது இங்கே ஆரம்பிச்சு இங்கே பிடிச்சி இழுத்துட்டு இங்கே விடு, அந்த பாப்பை விட்டுட்டு நான் ரிலீஸ் தான் பண்ணுவேன், தள்ளியில் விட மாட்டேன். ரிலீஸ் பண்ண இந்த பாப் என்ன பண்ணுவேன், இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனை தாண்டி போயிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரும். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இது ஒன்றும் பெரிய வித்தையாக இல்லை. ஓகேவா, ஸோ இதுதான் சிம்பிள் பெண்டுலமா. ஸோ இப்போ இதில் சில டேர்ம்ஸ் இருக்குது, அதுதான் அவன் சொல்கிறான். இங்கே பாருங்கள், கன்சிடர் ஏ சிம்பிள் பெண்டுலம். இதுதான் சிம்பிள் பெண்டுலம். ஹேவிங் எ பாப், இதுதான் பாப் அட்டாச் டு த ஸ்ட்ரிங். இதுதான் அதனுடைய ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ அதில் என்ன சொல்லிட்டேன், ஹேவிங் பாப் அட்டாச் டு ஸ்ட்ரிங் தட் ஆசிலேட்ஸ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. அதான் என்ன சொல்லிட்டேன், நான் அந்த தள்ளி உள்ள ஜஸ்ட் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி நீங்கள் ஃபீல் பண்ணணும், எங்கே இருக்கும்னு சொல்லணும். எப்போயுமே எந்த ஆப்ஜெக்ட்டுக்காக இருந்தாலும் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த், அதாவது அப்படியே வெர்டிக்கலாக டவுன்வர்டாக இருக்கும், இருக்கும். ஸோ இங்கே நான் அசியூம் பண்ணுறேன், ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி அப்படியே வெர்டிக்கலாக டவுன்வர்ட்ஸாக இருக்குது. இதுவே இந்த பாப் இங்கே போயிருந்தாலும் வெர்டிக்கலி டவுன்வர்டாக இருக்கும், இந்த பாப் இங்கே இருந்தாலும் வெர்டிக்கலி டவுன்வர்டாக இருக்கும், இதுவே இன் பிட்வீன் பொசிஷனில் இருந்தாலும் வெர்டிக்கலி டவுன்வர்டாக தான் இருக்கும், ஆல்வேஸ் வெர்டிக்கலி டவுன்வர்டாக தான் இருக்கும். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்கான், ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி கொடுத்துருக்கானா. அப்புறம் சப்போஸ் தட் த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் த பெண்டுலம். பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்னா ஒன்றும் இல்லை, டைம் பீரியட். ஸோ அந்த டைம் பீரியட் முன்னாடியே நான் ஃபஸ்ட் டைம் இந்த எரர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே டைம் பீரியட் என்னென்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு டைம் பாருங்கள், இருந்தாலும் பரவாயில்ல, டைம் பீரியட் சொல்லிடுறேன். இல்லை, இந்த பாபை நான் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணேன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்லேருந்து இந்த ரைட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகிட்டு திரும்பி இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு வரும்போது நான் ஒரு டைம் கால்குலேட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சு டைம் மெஷர் பண்ணுறேன்ல. ஸோ அதை தான் நான் என்ன சொல்லுவேன்னா டைம் பீரியட். அதாவது இங்கேருந்து ட்ராவல் ஆகி இந்த எண்டுக்கு போயிட்டு இது வரைக்கும் வரணும், ஒரு கம்ப்ளீட்டாக வந்தால் தான் டைம் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ அதைத்தான் என்ன சொல்கிறான், டைம் பீரியட் டீன்னு எடுத்துக்கிறான். அப்புறம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி லென்த் எல். அவன் என்ன சொல்கிறான், அந்த டைம் பீரியடு எதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா லென்த் எல். ஓகேங்களா, லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்குங்கிறது இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குமோ அதுதான் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டான். அடுத்து மாஸ் ஆஃப் த பாப்னா இந்த பாபுக்கு ஒரு மாஸ் இருக்குமோ அதை பொறுத்து இருக்கும்னு சொல்லியிருக்கான். ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை பொறுத்து இருக்கும், நான் வெறுமனே எழுதிடுறேன், லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை பொறுத்து இருக்குன்னு சொல்லியிருக்கான். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கான், மாஸ் ஆஃப் தி பாபை பொறுத்து இருக்குன்னு சொல்லியிருக்கான். எம் வந்து தான் மாஸ் ஆஃப் தி பாப்னு நான் சொல்கிறேன். அடுத்து இன்னொன்று சொல்லிட்டான், அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இதை பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டான். 3 டேர்ம் தான் சொல்லியிருக்கான். அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஓகேங்களா, கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்டிருக்கான், டைம் பீரியடுக்கு எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்கான். டைம் பீரியட் என்னது, நம்ம சொல்கிற இதுதான் டைம் பீரியட், இதுக்கான எக்ஸ்பிரஷன் கேட்குறான். இதுதான் நம்ம சொல்கிற டைம் பீரியட், இதனோட எக்ஸ்பிரஷன் கேட்குறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜென்ரலாக இதனோட எக்ஸ்பிரஷன் தெரியாது, ஆனால்
டைம் பீரியட் வந்து லென்த்தை பொறுத்து இருக்கும், மாஸை பொறுத்து இருக்கும், அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு எக்ஸ்பிரஷன் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா டைமென்ஷன் அனாலிசிஸை வச்சு இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். என்னால் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படிப்பா பண்ணுறதுனா ஈஸி தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம் இஸ் டிபெண்ட் ஆன். அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் போடுறேன். டிபெண்ட் சொல்லிட்டனால நான் ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் போடுறேன். எதை டிபெண்டாக இருக்குது, லென்த் ஆஃப் த பாப் டிபெண்ட் ஆகிருக்கு, மாஸ் ஆஃப் தி பாப் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் டிபெண்ட் ஆகிருக்கு, மாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங் டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டான். அடுத்து அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டான். டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொன்னான்னா, ஆனால் இதனோட டிபெண்டன்சி எனக்கு தெரியாதுல்ல, அதனால் என்ன பண்ணுறேன், நான் சம் கான்ஸ்டன்ட்ஸை நான் ஆட் பண்ணுறேன். என்னன்னா ஏங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டு, பிங்கிற ஒரு பவர், சிங்கிற பவர். பாருங்கள் எல்லாமே பவர்ஸில் தான் எழுதியிருப்பேன். எம் பவர் பி, ஜி பவர் சி. ஓகே, ஜென்ரலாக நான் ஏபிசின்னு எழுதுவேன். ஆனால் உங்கள் புக்கில் XYZன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் XYZன்னு எழுதிக்கிறேன். XYZ. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஓகே, அப்படி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இதில் இந்த XYZையும் கண்டுபிடிச்சா நான் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் இருக்குல்ல, அதை நான் எடுத்துட்டா ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் எடுத்தேன்னா நான் அதுக்கு பதில் என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக போடணும். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் நான் கேன்னு போடுறேன். ஸோ L பவர் எக்ஸு, M பவர் ஒய், G பவர் Z. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸி தான். அடுத்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டு பக்கமும் நான் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். அதாவது டைமென்ஷன் ஃபார்ம்லாம் கண்டுபிடிக்க போகிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ தான் நம்ம டைமென்ஷனல் அனாலிசிஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், டைமென்ஷன் அனாலிசிஸ் கண்டுபிடிக்க போகிறோமா. ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தானே டைமென்ஷன் ஆஃப் டி, ஓகேங்களா. அப்புறம் டைமென்ஷன் ஆஃப் கே தெரியணும். அடுத்து இன்னொன்று என்னது, டைமென்ஷன் ஆஃப் எல் பவர் எக்ஸ். ஸோ எல் பவர் எக்ஸ் இப்படி போட்டாலும் சரி, இல்லைனா எக்ஸை வெளியே போட்டாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு எக்ஸை வெளியே போகிறது தான் பெஸ்ட்டு. அடுத்து டைமென்ஷன் ஆஃப் எம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் எம் தெரியணும். ஸோ எம் பவர் ஒய் போடுறோம். அடுத்து டைமென்ஷன் ஆஃப் ஜி. ஸோ ஜிக்கு டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ விச் இஸ் ஜி பவர் ஜெட். ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம இப்போ தான் டைமென்ஷன் அப்ளை பண்ணிக்கோம். ரெண்டு சைடுக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் ரைட் ஹேண்ட் சைடுக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து நான் அந்த கலர் டிஃப்ரெண்ட்லாம் போடல, இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக போட்டேன். இப்போ டேரெக்டாக சம் சால்வ் பண்ணலாம். இப்போ டைம் பீரியட் சொல்லிட்டோமா. டைம் பீரியடுக்கு வேல்யூ என்ன, டி பவர் 1. டைம் பீரியடுக்கு டி தான் சிம்பிள். ஸோ அதனால் டி அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா டைமென்ஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதே டி தான் வரும். கேக்கு ஒரு டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் இது. ஸோ டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட்டு. அதனால் என்ன பண்ணுறேன், இது அப்படியே விட்டுறேன், ஒன்றுமே பண்ணல. அடுத்து எல்லுங்கிறது லென்த்து. ஸோ எல் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எல் பவர் எக்ஸ் ஆகிடுமா. அடுத்து எம்ங்கிறது மாஸ் தான். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம், விச் இஸ் எம் பவர் ஒய் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து ஜிங்கிறது இதுதான் மெயின், அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா இது என்னன்னா ஏன்னு அர்த்தம். ஸோ அக்சலரேஷனுக்கு யூனிட் என்ன, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரு. இல்லைனா ஃபார்முலா வச்சு நீங்கள் டெரைவ் பண்ணிக்கலாம். நான் யூனிட் யூஸ் பண்ணுறேன், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரு. ஸோ எம் டிவைடட் பை டி ஸ்கொயர். பார்த்தீங்களா, நான் இது மாதிரி நிறைய தப்பு பண்ணுவேன். எல் டிவைடட் பை டி ஸ்கொயரு, அதனால் எல் டி பவர் -2. அதாவது மீட்டருங்கிறது லென்த்து, அதான் எல் டிவைடட் பை டி ஸ்கொயர். ஸோ எல் டி பவர் -2. அப்போ எல் டி பவர் -2 பவர் ஜெட்டு. ஓகே, ஸோ இப்போ இதை திரும்பி சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபைடாக எழுதும்போது டி அப்படியே வச்சுக்கலாம். எல் பவர் எக்ஸ்ன்னு எழுதிடுறேன். அடுத்து எம் பவர் ஒய்ன்னு எழுதுகிறேன். அடுத்து உள்ள ஜெட்டை கொண்டு வரேன். ஸோ எல் பவர் ஜெட்டு டி பவர் -2z. ஓகேவா, ஈஸி தான். அடுத்து டி அதே எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே எல் பவர் எக்ஸ் இருக்குது, இங்கே எல் பவர் ஜெட் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா மல்டிப்ளை பண்ணுறோம். எல் பவர் எக்ஸையும் எல் பவர் ஜெட்டையும் மல்டிப்ளை பண்ணால் பவர்ஸ் ஆட் ஆகும். பவர்ஸ் ஆட் ஆச்சுன்னா எல் பவர் எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டு. ஓகேங்களா. அடுத்து எம் பவர் ஒய்யு. அடுத்து டி பவர் -2z. ஓகேங்களா. இதை நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா எல்-டி அப்படிங்கிற லைன் தான் எழுதுவோமா, அதனால் நான் அப்படி எழுதுறேன். ஸோ அப்போ டி இப்படி எழுதும்போது இப்போ என்ன பண்ணுறேன், எம் பவர் ஒய்யு. இப்போ நல்லா எழுதலாம், எம் பவர் ஒய்யு, எல் பவர் எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டு, டி பவர் -2z. ஓகேவா. அடுத்து இப்போ அந்த டீக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் 1 இப்படி எழுதலாமா. அப்படி எழுதுனா தான் ஈக்குவேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து இப்போ என்ன பண்ணலாம், எம் பவர் ஒய்யு, எல் பவர் எக்ஸ் ப்ளஸ் ஜெட்டு, டி பவர் -2z. ஓகே, இது டக்குன்னு போட்டலாம். நான் இருந்தாலும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, சரி. அப்புறத்து எம் பவர் 0. இப்போ பாருங்கள், எம் பவர் ஒய்யும் இந்த எம் பவர் 0வும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் கொண்டு வந்துட்டோம் ஃபைனலாக.
அப்போது இந்த இடத்துல அப்போனா என்ன அர்த்தம்னா m பவர் 0 which is equal to m பவர் ஒய்யா. அப்போனா இது என்ன பண்ணால் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஏன் சொன்னோம், பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி அப்ளை பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ஃபார்முலா இருக்கோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைட்லையும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஈக்குவேஷன் கரெக்ட். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம டெரைவ் பண்ண போகிறது ஈக்குவேஷன் கரெக்டான ஈக்குவேஷன் தான். அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டைமென்ஷனல் ஃபார்முலாவும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டைமென்ஷனல் ஃபார்முலாவும் சேமு அப்படிங்கிற மாதிரி நான் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ m பவர் 0 is equal to m பவர் ஒய்யா. அப்போ y is equal to 0. டேரெக்டாக ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்குது, L பவர் 0 which is equal to L பவர் x plus z. இப்போ பவர் 2 ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x plus z is equal to 0. ஓகே, இது ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது, வேல்யூ தெரியாது. அடுத்து t பவர் 1 which is equal to t பவர் minus 2z. அப்போ z அதாவது 1 is equal to minus 2z. நம்மளுக்கு z தான் வேணும். அப்போ z is equal to minus 1/2. z is equal to minus 1/2. அப்போ z-ஓட வேல்யூ எனக்கு இதில் தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு என்ன தெரியணும், x மட்டும் தான் தெரியணும். இந்த ஈக்குவேஷனை திரும்பி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். z-க்கு பதிலாக minus 1/2 சப்ஸ்டியூட் பண்ணால் x is equal to 1/2. x is equal to 1/2. இந்த பக்கம் இருந்தால் x is equal to 1/2 கிடச்சிச்சு. அப்போ எனக்கு வேல்யூஸ் கிடச்சிச்சு, எக்ஸும் கிடச்சிச்சு, எக்ஸும் கிடச்சிச்சு, ஒய்யும் கிடச்சிச்சு, ஜெட்டும் கிடச்சிச்சு. இப்போ நான் வந்து என்னோட ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இனிஷியலாக நான் ஒரு கன்சிடர் பண்ணல, t is equal to k into m பவர் கரெக்டானு பார்த்துக்கிறேன். இல்லை, நான் பண்ணது l பவர் x, m பவர் y, g பவர் z. ஓகேங்களா, என்னது l பவர் x, m பவர் y, g பவர் z கரெக்டு தானே? L பவர் x, m பவர் y, g பவர் z. ஓகே, இதெல்லாம் தப்பு பண்ணிட்டுனா அவ்வளோதான், அப்படியே போயிருமா இருக்குது. ஸோ அப்போ k எல்லுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், 1/2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒய்க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஜெட்டுக்கு பதிலாக minus 1/2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது, k இப்போ 1/2ன்னு என்ன அர்த்தம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லுன்னு அர்த்தம். m பவர் 0னா 1 இல்லை, இது வேல்யூ இது டோட்டலாக 1. ஓகேவா, ஸோ L பவர் 1/2ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல். இப்போ g பவர் இது இருக்குல்ல, ஸோ அது என்ன பண்ணலான்னா 1/g பவர் 1/2ன்னு எழுதலாம். சரி, நான் இந்த ஸ்டெப்பையும் இப்படி எழுதிக்கிறேன். ஸோ L பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாமா. அதாவது g பவர் minus 1/2 நியூ டினாமினேட்டர் கொண்டு போனால் g பவர் 1/2 வந்துடும். ஸோ இப்போ திரும்பி எழுதும்போது அப்போ k இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் g. ஏன்னா பவர் 1/2னா ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், k இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை ஜி. இதுதான் நம்ம எதிர்பார்க்குற டெரிவேஷன், அவ்வளோதான். t is equal to k இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை ஜி. இப்போது நம்மளுக்கு என்ன ஃபீல்னா, நான் இது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. நான் இப்போ என்ன பண்ணணும், நம்ம டெரிவை பண்ணிட்டோம். நம்ம என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு டைம் பீரியட் வந்து மூணு குவான்டிட்டியை பொறுத்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை பொறுத்து இருக்குன்னாங்க, மாஸ் ஆஃப் த பாபை பொறுத்து இருக்குன்னாங்க, அதுக்கப்புறம் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பவர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன் எடுத்துடலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணோம், நம்ம இந்த கேங்கிற கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு இன்னுமே தெரியாது. அது எப்போ தெரிய வரும்னா, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த வேல்யூ தெரிய வரும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஜென்ரலாக இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ இதுக்கு கேவோட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணதில் 2π அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது t is equal to 2π இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை ஜி. ஓகேவா, அதுதான் இங்கே எழுதியிருப்பாங்க பாருங்க. t is equal to 2π இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை ஜி. ஏன்னா நம்ம இந்த கேவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக தான் கண்டுபிடிக்க முடியும், டைமென்ஷன் அனாலிசிஸ் மூலியமாக கண்டுபிடிக்க முடியாது. இதை தான் நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்து இப்போ நம்ம புக்கில் இதோட முடிச்சிருப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா எப்படி இது சம்டைம்ஸ் கேட்பாங்க, இல்லைன்னு சொல்ல, இல்லை வேறு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம அந்நேரத்தில் உட்காந்து யோசிச்சுட்டு கூடாது. ஏன்னா இது நம்மளுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிடும். ஏன்னா இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது, ஒரே ஒரு புக் பேக் இருக்குது. அது மட்டும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் அதர் தேன் தட் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னா நம்மளால் யோசிக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன், இன்னொரு சம் சால்வ் பண்ணுறேன். ஸோ இது எதில் இருக்குன்னா, எஸ்எல்ஆர்ஆரால் தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். இல்லைங்களா, இது ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இந்த கொஸ்டினும் ஈஸி தான். இல்லைங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்கான், டெரைவ் அன் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். ஓகே, அது நான் அப்படியே ரீட் பண்ணி காமிக்கிறேன். டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m மூவிங் வித் வெலாசிட்டி v இன் a சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் r. இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா, ஒரு சர்க்கிள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடணும், அப்போ தான் அது சொல்லவே முடியும். சர்க்கிளை வரைஞ்சிட்டு இதனுடைய சென்டர் இதுன்னு வச்சுக்கிட்டு
இதுதான் சர்க்கிளுடைய ரேடியஸ் ஆர்னு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த எண்டில் ஒரு பார்ட்டிக்கல் எம்ங்கிற பார்ட்டிக்கல் இருக்கான். அந்த பார்ட்டிக்கல் வந்து இட் இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி வி. ஓகேவா, மூவிங் வித் வெலாசிட்டி வி. அதுவும் இல்லாமல் இது வந்து சர்க்குலர் மோஷனில் தான் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ இந்த சர்க்குலர் மோஷன் படிக்கும்போது சர்க்குலர் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷன்லேயே இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம சர்க்குலர் மோஷன் பற்றி படிக்கும்போது போகலாம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கொடுத்துருக்கான் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்க்கு வேல்யூ தெரியணும், அது ஈக்குவேஷன் தெரியணும். இது எதை பொறுத்து இருக்குது, மாஸை பொறுத்து இருக்குது. ஸோ அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ், அப்புறம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரேடியஸ் ஆர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நான் சொன்ன மாதிரி ஏபிசினே போட்டுக்கிறேன், XYZலாம் போடல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸோ எஃப் இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் எடுத்தோன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் பவர் ஏ வி பவர் பி ஆர் பவர் சி அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு கே எடுத்துட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறோம், டைமென்ஷன்ஸ் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டைமென்ஷன் அப்ளை பண்ணோன்னா டைமென்ஷன் ஆஃப் எஃப், dimension of k, dimension of m power a, dimension of v power b, dimension of r power c. ஓகேவா, ஸோ இப்போ இதை திரும்பி சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி தான். ஃபோர்ஸுக்கு m l t power -2. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன், மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். ஸோ மாஸ் இன்ட்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். ஸோ மாஸுக்கு m, அக்சலரேஷனுக்கு l t power -2. ஓகே, m l t power -2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டேரெக்டாக எழுதிட்டோம். அடுத்து கேவோட வேல்யூ அதை எரேஸ் பண்ணிடுறேன். அடுத்து கேவோட டைமென்ஷனு இட் டசன்ட் ஹவ் எனி டைமென்ஷன். ஸோ அதை அப்படியே லீவ் பண்ணிடலாம். ஓகேவா, இதை விட்டுடலாம். அடுத்து எம் பவர் ஏ. ஸோ அதுக்கு எம் பவர் ஏ. அடுத்து அதே மாதிரி வெலாசிட்டிக்கு எல் டி பவர் -1 பவர் பி. அதுக்கப்புறம் ஆறுங்கிறது இட் இஸ் ரேடியஸ் அதுவும் ஒரு லென்த்துனால எல் எழுதிக்கிறேன். ஸோ அப்போ அடுத்து எம் பவர் ஏ கொஞ்சம் உள்ளே கொண்டு வரேன். அடுத்து எல் பவர் பி டி பவர் -b. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட் எழுதிங்க, எம்எல் டி பவர் -2. இப்போ இந்த பக்கம் எல் பவர் பி டி பவர் -b, அதுக்கப்புறம் எல் பவர் சி. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபைடாக எழுத போகிறோம். இன்னும் ஈஸி தான். ஸோ ஹியர் எம் பவர் ஏ, எல் பவர் இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு எல் பவர் பி இருக்குது, இங்கே எல் பவர் சி இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையும் எல் பவர் பி ப்ளஸ் சி, அப்புறம் டி பவர் -b. அப்போது எம்எல் டி பவர் -2 இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் ஈக்குவேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி படி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டைமென்ஷனல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்போ என்னன்னா, இப்போ இதில் எம் பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். தப்பாக 0ன்னு போட்டுறாதீங்க, அவ்வளோதான், ஆன்சர் தப்பாக வந்துடும். இங்கே எம் பவர் 1 இருக்குன்னு அர்த்தம், எல் பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு எம் பவர் 1 விச் இஸ் ஈக்குவல் டு எம் பவர் ஏ. இப்போ இதில் என்ன அர்த்தம், ஏ இஸ் ஈக்குவல் டு 1. டேரெக்டாக எனக்கு வேல்யூ வந்துருச்சா, ஏவோட வேல்யூ வந்துருச்சு. அடுத்து எல் பவர் 1 இஸ் ஈக்குவல் டு எல் பவர் பி ப்ளஸ் சி. இப்போ இதனோட பார்க்கும்போது 1 இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி. இது ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது, பார்க்கலாம் அடுத்து. ஸோ டி பவர் -2 விச் இஸ் ஈக்குவல் டு டி பவர் -b. இப்போ இதை டேரெக்டாக ஈக்குவேட் பண்ணால் பி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஓகே, பி இஸ் ஈக்குவல் டு 2 வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், சி மட்டும்தான் வேணும். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் சி. அப்போ சியோட வேல்யூ ஏதோ தப்பு பண்ணிட்டேனா, இல்லை. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 1 -2 விச் இஸ் -1. ஓகே, சி இஸ் ஈக்குவல் டு 1 -2 விச் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ ஏபிசி 3 வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுத வேண்டியதான். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் பவர் ஏ வி பவர் பி ஆர் பவர் சி. ஓகே, இதுதான் நம்ம ஈக்குவேஷனு. இதில் எம் பவர் ஏ பதிலாக 1, வி பவர் பிக்கு பதிலாக 2, அதுக்கப்புறம் ஆர் பவர் சி, ஆர் சிக்கு பதிலாக 1. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணால் கே இன்ட்டு எம் வி ஸ்கொயரு டிவைடட் பை ஆர். ஏன்னா ஆர் பவர் -1 கீழே எழுதணும்னா 1/r எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். அவ்வளோதான், இந்த ஈக்குவேஷன் இதோட முடிச்சிட வேண்டியதான். நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன கேட்டிருக்கான், டெரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் டெரைவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இதில் கம்ப்ளீட்டாக கொஸ்டின் இல்லை, யூசிங் டைமென்ஷன் அனாலிசிஸ்னு கொடுப்பாங்க. அப்படின்னா தான் இது டைமென்ஷன் அனாலிசிஸ் நம்ம கொண்டு வரணும். டெரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m மூவிங் வித் வெலாசிட்டி v, சென்டர் ஆஃப் சர்க்கிள் ரேடியஸ் r. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டா நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். ஆனால் இது வரைக்கும் பண்ணாலே அவ்வளோதான், முடிஞ்சதுக்கு மேலே எதுவும் எழுத தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ இதை எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை r அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக நம்ம
புக்குக்குள்ளே போயிடலாம். இப்போ என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் வந்து டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π × √L/Gன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mv²/rன்னு சொன்னோம். இப்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸை பொறுத்து இருக்கும், வெலாசிட்டி பொறுத்து இருக்கும், ரேடியஸை பொறுத்து இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, டைம் பீரியட் வந்து எதை பொறுத்து இருக்குன்னாங்க, மாஸ் ஆஃப் த பாபை பொறுத்து இருக்கும், லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை பொறுத்து இருக்கும், ஜியாக பொறுத்து இருக்கும். அப்படி சொல்லிவிட்டு கடைசியாக அங்கே பாருங்கள் இந்த ஈக்குவேஷனில் எம் வரல. ஏன்னா எம் வந்து டிபெண்ட்டாக இல்லை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதெல்லாம் ஓகே. இப்போ எனக்கு என்னென்னா இது இல்லாமல் இப்போ எனக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த சிம்பிள் பெண்டுலமில் இப்போ எனக்கு வெலாசிட்டி ஆஃப் த பாப் இருக்குதுன்னு நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஈக்குவேஷனில் நினைக்கிறேன், அந்த ஈக்குவேஷனில் வியை போடலாம். சம்டைம்ஸ் நான் மிஸ்ஸும் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் வி உண்மையிலே டிபெண்ட் ஆகிருக்கு. இப்போ என்னோட ஈக்குவேஷனில் நான் L/G போட்டால் தான் எனக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். நான் என்னோட தப்பாக நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நான் எல்லுங்கிற டேர்மே கன்சிடர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைமென்ஷன் அனாலிசிஸே யூஸ் ஆகாது. என்னால் பண்ண முடியாது. ஏதோ ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் தான். ஸோ அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டைமென்ஷன் அனாலிசிஸ் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன்ஸ், அதனால் என்னென்ன டிபெண்ட் இருக்குன்னு தெரியும். அதனால் நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம். இதுவே எனக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம பிளாங்காக ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இது கொஞ்சம் தலைவலி பிடிச்ச வேலை தான். பட் ஓகே, இது நம்ம டைமென்ஷன் அனாலிசிஸோட அப்ளிகேஷன் உங்களுக்கு இதில் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா, நம்ம டேரெக்டாக புக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டெடியூசிங் ஃபிசிக்கல் ரிலேஷன் அமாங் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இதுதான் நம்ம படிக்க போகிறோமா. ஸோ த மெத்தட் ஆஃப் டைமென்ஷன்ஸ் கேன் சம்டைம்ஸ் அவனே சொல்லிட்டான், சம்டைம்ஸ் பி யூஸ்டு. எல்லா நேரத்தையும் யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் சில இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எப்போனா நம்மளுக்கு அதனோட இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் என்னென்னலாம் டிபெண்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எனக்கு இந்த L/G இதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கு தெரிஞ்சால் தான் நம்மள பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. அதான் கொடுத்துருப்பான். இந்த மெத்தட் ஆஃப் டைமென்ஷன்ஸ் கேன் சம்டைம்ஸ் பி யூஸ் டு ரெடியூஸ் த ரிலேஷன் அமாங் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபார் திஸ் வி ஷுட் நோ என்ன இருக்குன்னா டிபெண்டன்சி தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதை அப்ளை பண்ண முடியும். அதான் கொடுத்துருக்கான். ஃபார் திஸ் வி ஷுட் நோ த டிபெண்டன்சி ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆன் த அதர் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 குவான்டிட்டிஸாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள் என்ன சொல்கிறான், அப் டு 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இதில் இன்னொன்று என்னென்னா mLg மாஸு, லென்த்து, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இது எல்லாமே 3மே இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். இதை பொறுத்தளவு அது இண்டிபெண்ட்னா ஒன்று தொடர்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கான், இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் கன்சிடர் இட் அஸ் எ ப்ராடக்ட் டைப் ஆஃப் த டிபெண்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராடக்ட் டைப் தானே கன்சிடர் பண்ணோம். ஸோ MVA அதாவது M/A, V/B, R/C அப்படிலாம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ப்ராடக்ட் டைப்பாக தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதான் கொடுத்துருக்காங்க, கன்சிடர் இஸ் எ ப்ராடக்ட் டைப் ஆஃப் த டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் இது நம்ம டேரெக்டாக T = K/X இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம், சம் சால்வ் பண்ணோம், K√LG. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருப்பான் வேல்யூ ஆஃப் K cannot be obtained from the method of dimensions. ஓகே, அப்புறம் இன்னொன்று என்னென்னா இப்போது K = நம்ம ஆக்சுவலாக நம்ம பண்ணும்போது 2π தான் சால்வ் பண்ணுறோம். அடுத்து இப்போ இதுக்கப்புறம் இந்த கடைசி பேராகிராஃபை நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னென்னா இப்போ டைமென்ஷன் அனாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ டைமென்ஷன் அனாலிசிஸோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நான் என்னோட நோட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணால் போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த பேராகிராஃபில். அதை தான் எழுதியிருக்கேன். ஓகே, டைமென்ஷன் அனாலிசிஸில் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா இதை வச்சு நம்ம ஃபிசிக்கல் ரிலேஷன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கலாமா, யூஸ்ஃபுல் இன் டெடியூசிங் த ரிலேஷன் அமாங் இன்டர்டிபெண்டன்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இது மெயின், இது அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. அடுத்து ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னா டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டோடைய வேல்யூ டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட். அதாவது இங்கே நம்ம படித்தோம்ல இந்த கேவோடைக்கு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதனுடைய வேல்யூ 1ன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அது இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் இன் அப்டைனிங் த டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இன்னொன்று என்னென்னா இது ரெண்டும் தான் இதை பொறுத்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் தெரியுங்களா, என்ன பார்த்தோம், டைமென்ஷனல் எப்படின்னா டைமென்ஷன் வேலிடிட்டியை பற்றி பார்த்தோமா. ஸோ அதாவது என்னென்னா ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, V = U + AT ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அது டைமென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணலாம், டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். டைமென்ஷன் அனாலிசிஸ் கேன் பி யூஸ் டு டெஸ்ட் த டைமென்ஷனல் வேலிடிட்டி. ஓகே, அடுத்து ஆனால் இட் கான் கிவ் யூ த எக்ஸாக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இன் எனி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னால் டேரெக்டாக ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட ரிலேஷனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து இட் கான் டிஸ்டிங்யூஸ் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹேவிங் சேம் டைமென்ஷன். இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். என்னென்னா இப்போ நம்ம முன்னாடியே படித்தோம், இது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி நம்ம இப்போ படித்தோம். என்னென்னா நம்ம என்ன சொன்னால் இனிஷியல் வெலாசிட்டினாலும் சரி, ஃபைனல் வெலாசிட்டினாலும் சரி இனிஷியல் வெலாசிட்டி U இருந்தாலும் சரி, ஃபைனல் வெலாசிட்டி V இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம், which is L T⁻⁻1 தான் யூஸ் பண்ணோம். அதாவது இட் கான் டிஸ்டிங்யூஸ் தி
ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹேவிங் சேம் டைமென்ஷன், அதான் முக்கியமாக சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இது நம்ம இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா டார்க்கு, மொமெண்ட்டு, இதுவுமே டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் தான். ஸோ ஆனால் அதுக்கும் ஒரே வேல்யூ தான் வரும். அதே மாதிரி இம்பல்ஸ்க்கும் இன்னொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு சேம் ரிலேஷனாக இருக்கும், சேம் டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கும். ஆனால் அது ரெண்டும் வெவ்வேறு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது என்ன கன்சிடர் பண்ணிக்கோன்னா, 2 டைமென்ஷனல் ஃபார்முலா சேமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி சேம்னு கன்சிடர் பண்ணிக்கும் இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் படி. ஸோ இதெல்லாம் இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இதை படிக்கணும் இல்லை, இது அப்படியே நான் எழுதியிருக்கேன், டிட்டோவாக எழுதி வச்சிருக்கேன், அதான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஓகே, இதோட நம்ம ஃபஸ்ட் சாப்டரோட தியரி பார்ட் ஃபுல்லாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதோட எக்ஸசைஸ் பார்க்கலாம். மொத்தம் 17 கொஷின்ஸ் இருக்கா. நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா 5 கொஷின்ஸாக ஒரு வீடியோவில் போடலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் லென்த் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதில் ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.